இல்லை விஜய் தரப்புல இருந்து அவர் வந்து ரெட்டியன் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாரு, ரெட்டியன் கொடுத்து தான் ரிலீஸ் பண்ண சொல்லுவார் அப்படின்னால கொடுக்க வேணாம்னு விஜய் சொன்னதாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ தமிழ்நாடு தியேட்டர் இருக்கையில யாரும் வாங்கலை, இப்போ வரைக்கும் ஓப்பனாக இருக்குது, பிஸ்னஸ் பண்ண முடியல. அந்த கரூர் சம்பவத்துக்கு இவங்க ரியாக்ட் பண்ண விஷயம் இருக்குல்ல, 15 நாள் ஆயிடுச்சு ஒன்றும் போல வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்லேருந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவருக்கு இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ பெரும்பாலான மக்கள் மத்தியில் என்னப்பா ஒரு பெரிய இன்சிடென்ட் உங்களை பார்க்க வந்து 41 பேர் அதில் நீங்கள் யாருமே உள்ளே போய் நிற்கலை, ஹாஸ்பிட்டலில் கூட போய் நிற்கலை, எல்லாம் போயிட்டீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கோபம் இருக்குது, குற்றச்சாட்டு இருக்குது. படமே பார்த்தா அவர் முழுக்க அவருடைய அந்த சித்தாந்தங்களை கொள்கையை சொல்கிற சித்தாந்தம் ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட. அந்த கொள்கையை சொல்கிற அவரை ப்ரொமோட் பண்ணுற படம் தான். நம்ம 63 ட்ரோன் வச்சுருக்காங்க, எல்லாமே ஹெச்டி 63 கேமரா ஹெச்டி குவாலிட்டியில். அப்புறம் காலையில் 12:30 மணிக்கு வர்றேன்னு சொன்ன அந்த இடத்துல எதுக்கு ஹை வோல்டேஜ் ஜென்ரேட்டர் கொண்டு வந்து வச்சிங்க? அது மாதிரி சினிமா மூவிக்கு பயன்படுத்துகிற லைட்ஸ்லாம் ஏன் இங்கே பயன்படுத்துறீங்க? ஜனநாயகன் டிஷர்ட் போட்டு க்ரௌடில் நின்று இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப அது அந்த ஃபுட்டேஜை வந்து படத்துக்கு பயன்படுத்துகிறாரு. இப்போ இந்த எஸ்ஐடி விசாரணை வச்சுருக்காங்களே, அந்த விசாரணையில் தெரிஞ்சு போயிடும் அது, அதனால தான் அவர் மேல்முறையீடு போகிறாருங்கிற மாதிரி அங்கே அதுவும் ஒரு தகவல் போயிட்டு அப்படி எல்லாமே பிளான் தான். இந்த படமே வந்து ஏப்ரலில் முடிஞ்சு ஏன் ஜனவரியில் கொண்டு வந்திருக்கீங்கன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் தேதி வந்துடும், எலெக்ஷன் தேதி வந்துடும். எலெக்ஷன் டேட் வந்த பிறகு இந்த படத்தினுடைய மைலேஜ் வந்து படத்துக்கு எலெக்ஷனுக்கு யூஸ் ஆகுங்கிறதா பிளான். எல்லாமே அந்த படத்தை முழுவதுமாக அரசியல் தான் பயன்படுத்தப்படுறது. இல்லை பராசக்தி படம் முடிய போகுது கண்டிப்பாக, இன்னொரு 10 நாளில் படம் ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிடுச்சு. பராசக்தி அவங்க பிளான் பண்ண மாதிரி பொங்கலுக்கு வந்து படம் வர்றப்போ ஒரு பெரிய அதிர்வலிகளை உண்டு போகணும். கண்டிப்பாக சென்சார் எப்படி அதில் அலோவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, அது வேறு இருக்குது. சென்சார் பிரச்சனை நிறையா இருக்குது, எனக்கு நிறையா இந்திய எதிர்ப்பான விஷயங்கள்லாம் இருக்கும். சென்சார் போர்ட்லேயே இப்போ நிறைய இந்தன ஆகிப்போச்சு அந்த கார்டுலேயும். அப்படிங்கும்போது எப்படி சென்சார் கொடுக்க போகிறாங்க, சென்சாரில் எத்தனை கட்டு வரப்போகுது. ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இன்றைக்கி நம்ம கூட இன்டர்வியூவுக்கு திரு ஜுபேர் அவர்கள் வந்து இணைந்திருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போது ஜனநாயகன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து அப்டேட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க இந்த சைடு அரசியல் சைடு போயிட்டார், இந்த அப்டேட்டே எதுவும் வரல. இப்போ அதுலேயும் ஒரு பிரச்சனை பிஸ்னஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரிலீஸில் என்ன பிரச்சனை, என்ன நிலைமையில் இருக்குது ஜனநாயகன்? ஜனநாயகன் ஏப்ரல்லே முடிஞ்சிருச்சு படம். ஏப்ரல்லே முழு படத்தையும் முடிச்சுட்டு அவர் படத்துலேருந்து வெளியில் வந்துட்டார். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த கரூர் ஸ்டாம்பேட் அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ ஒரு சிங்கிள் ஒன்று ரிலீஸ் பண்ணலான்னு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. தீபாவளி ஒரு கிஃப்ட் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணி விடுவோம் அப்படின்னு. பட் அதுக்குள்ளே இந்த இன்சிடென்ட் நடந்து போனதுனால அப்படியே அதை வந்து ஹோல்டில் போட்டாங்க. இதுதான் ஜனநாயகனுடைய அப்டேட். அவங்க பிளான் பண்ணியிருக்கிறது வந்து ஜனவரி 9ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. நேரம் ஒரு அப்டேட் வந்திருக்க வேண்டியது. ஆமாம், ஜனவரி 9 அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. பட் இது கொஞ்சம் இப்போ வரைக்கும் உள்ள சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்ரெடி ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் அந்த படத்தை வந்து தமிழ்நாடு தியேட்டர்கள் வாங்கினார். ஏன்னா கோல்ட் அவர் தான் வாங்கியிருந்தார். அப்போ இந்த படத்தை வாங்கியிருக்கப்போ என்னென்னா இப்போ வந்து வரக்கூடிய தகவல் என்னென்னா அந்த படத்தை தமிழ்நாடு தியேட்டர்கள் வாங்கலை. 2 வருஷனாக சொல்கிறாங்க அந்த விஷயம். ஒன்று அவர் வேணான்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து வெளியேறிட்டாருன்றாங்க. இல்லை விஜய் தரப்புல இருந்து அவர் வந்து ரெட்டியன் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாரு, ரெட்டியன் கொடுத்து தான் ரிலீஸ் பண்ண சொல்லுவார் அப்படின்னால கொடுக்க வேணாம்னு விஜய் சொன்னதாகவும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ தமிழ்நாடு தியேட்டர் இருக்கையில யாரும் வாங்கலை, இப்போ வரைக்கும் ஓப்பனாக இருக்குது, பிஸ்னஸ் பண்ண முடியல. ஓடிடி பிஸ்னஸும் முடியல. இந்த பிஸ்னஸில் இப்போ கொஞ்சம் சிக்கல் இருக்குது, அதை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது விஜயை நேரடியாக பிஸ்னஸ் பேசுகிறதாக ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா ஜெகதீஷ் பழனிசாமி வந்து அவர் தான் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. கேவிஎன் இருந்தால் கூட இன்னொரு ப்ரொடியூசர் வந்து ஜெகதீஷ் தான். ஜெகதீஷ் யாருங்கிறது தெரியும், விஜயினுடைய மேனேஜர், விஜயினுடைய நிழலாக இருக்கிறவர். அவர் ஒரு ஷார்ட் டைமில் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் வந்து கோ ப்ரொடியூசராக பண்ணுறாருன்னா விஜயினுடைய பேக்கப்பாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் விஜயும் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான் அந்த படத்தில் ஜனநாயகனில். இப்போ அதனால் விஜயே நேரடியாக அந்த மற்ற வேலைகள் பிஸ்னஸ் பண்ணுற வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. மேக்ஸிமம் முடிச்சிடுவாங்க. ஒரே ஆள்கிட்ட கொடுக்காட்டியும் கூட ஒரு 4-5 ஏரியா டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கொடுத்து படத்தை முடிச்சிடுவாங்க. சார், இப்போது அவருக்கான ஒரு பவருங்கிறது இருக்குல்ல சினிமா ஃபீல்டில், இப்போ விஜய் அவர்களுக்கான இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூஷன் சைடு வந்து எந்த பிரச்சனையும் வந்து வராது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் இப்போது அரசியல் சைடு பார்த்தீங்கன்னாலும் அந்த நிறைய இடத்துல இருந்து எதிர்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஜனநாயகனோட இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையினால் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாலும் வந்து ஒரு கிளாஸ் ஆகும். ஸோ இதுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இது படத்தோட ரிலீஸுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படும்? கண்டிப்பாக படத்துக்கு ஒரு சின்ன பாதிப்பு. அதாவது அரசியல் ரீதியான எதிர்ப்புகள்ங்கிறது வேறு, ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கும் எதிர்ப்பு இருக்கு.
அந்த கரூர் சம்பவத்துக்கு இவங்க ரியாக்ட் பண்ண விஷயம் இருக்குல்ல, 15 நாள் ஆயிடுச்சு ஒன்றும் போல, வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்லேருந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஒரு குற்றச்சாட்டு அவர்கிட்ட இருக்குது. தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்கள் மத்தியில், என்னப்பா ஒரு பெரிய இன்சிடென்ட் உங்களை பார்க்க வந்து 41 பேர், அதில் இங்கே யாருமே உள்ளே போய் நிற்கலை, ஹாஸ்பிட்டலில் கூட போய் நிற்கலை, எல்லாம் போயிட்டீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கோபம் இருக்குது, குற்றச்சாட்டு இருக்குது. பட் அது வந்து படத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த படமே பார்த்தா ஒரு முழுக்க முழுக்க அவருடைய அந்த சித்தாந்தங்களை, கொள்கையை சொல்கிற, சித்தாந்தம் ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட, அந்த கொள்கையை சொல்கிற, அவரை ப்ரொமோட் பண்ணுற படம் தான். ஒரு பெண்ணுக்கு உதவி செஞ்சு அந்த பெண்ணை எப்படி மிலிட்டரி சேர்க்குறாரு, ஒரு பழங்குடி இனத்துலேருந்து வந்து எப்படி ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகிறாரு, அப்புறம் அப்படி மக்கள் சேர்ந்து அவரை ஜனநாயகமாக தேர்ந்தெடுக்கிறாங்கிற மாதிரி அப்படி கதை அப்படி போகுது. அந்த அந்த பவன் கச்சேரி படத்தை ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு இவங்க ஆல்டர் பண்ணியிருக்காங்க நிறையா. அந்த சீன்ஸ்லாம் படத்தில் இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட படம் முடிஞ்ச பிறகு கூட மதுரையில் மக்கள் கியூவில் நின்று ஓட்டு போடுற மாதிரியான காட்சியெல்லாம் எடுத்துக்கிறாங்க. கூட்டமாக ஒரு பெரும் கூட்டம் நின்று, அதான் இப்போ ஒரு குற்றச்சாட்டும் போயிட்டு இருக்கு. என்னென்னா அந்த கரூர் சம்பவத்தில் அந்த க்ரௌடை வந்து, அந்த க்ரௌட் ஃபுட்டேஜை வந்து ஜனநாயகன் படத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. நிறைய கேமராஸ் வச்சு ஷூட், நம்ம 63 ட்ரோன் வச்சுருக்காங்க, எல்லாமே ஹெச்டி 63 கேமரா, ஹெச்டி குவாலிட்டியில் கிட்டத்தட்ட 63 ட்ரோன் பறந்துச்சு. அப்புறம் காலையில் 12:30 மணிக்கு வர்றேன்னு சொன்ன அந்த இடத்துல எதுக்கு ஹை வோல்டேஜ் ஜென்ரேட்டர் கொண்டு வந்து வச்சிங்க? அது மாதிரி சினிமா மூவிக்கு பயன்படுத்துகிற லைட்ஸ்லாம் ஏன் இங்கே பயன்படுத்துனீங்க? ஜனநாயகன் டிஷர்ட் போட்டு க்ரௌடில் ஒரு 100-200 பேர் நின்றுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப அது அந்த அந்த ஃபுட்டேஜை வந்து படத்துக்கு பயன்படுத்துகிறாரு. இப்போ இந்த எஸ்ஐடி விசாரணை வச்சுருக்காங்களே, அந்த விசாரணையில் தெரிஞ்சு போயிடும் அது, அதனால தான் அவர் மேல்முறையீடு போகிறாருங்கிற மாதிரி அங்கே அதுவும் ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் தான். இப்போ எப்பயும் போல் தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்கு போகிறாரு, பிரச்சாரத்துக்கு வர்றாரு அப்படின்னா அந்த படம் வர்றப்ப எல்லா கட்சிகளுமே பார்த்துருப்பாங்க. ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு தேர்தலுக்கு முன்னாடி வர போகிறோம், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஒரு ஆர்வமாக பார்த்துருப்பாங்க. இந்த பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய அந்த அந்த சீன் இதில் பயன்படுத்திருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு தகவல் பரவலாக போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை அவங்க எடுத்திருந்தாலுமே கூட இதுக்கப்புறம் பயன்படுத்த மாட்டாங்க, இனிமேல் பயன்படுத்த மாட்டாங்க. எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த இது ரிலேட்டடான சீக்வன்ஸ் எடுத்தாங்க. படம்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு ஓட்டு போடுற மாதிரி, ஒரு பெரிய கியூ நிற்கிற மாதிரியான சீக்வன்ஸ் ஒன்று எடுத்தாங்க மதுரையில். அதனுடைய கண்டினியூஷனாக ஒரு பெரிய க்ரௌட் வர்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோவுடைய ஒரு பில்டப் சாங்க்கு க்ரௌடு தேவைப்படும். அது நிறையா விஜயகாந்த் படத்துலேருந்து பார்த்துருக்காங்க. ஏழை ஜாதின்னு ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் என்ன, விஜயகாந்த் வந்து பெரிய அரசியல்வாதி பையன், வீட்டை விட்டு வெளியில் வந்துடுவார். அவர் வெளியே நடந்து போக போக மக்கள் பின்னாடி கூட்டிகிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட்டு அந்த ஃபுட்டேஜை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற இதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் அது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது விசாரணை முடிவில் தான் உண்மையிலேயே அது பயன்படுத்தியிருக்கிறாங்களா என்னங்கிறது. இதெல்லாம் வந்து படத்துக்கு ஒரு பெரிய ஒரு செட்பேக் தான். ஆமாம், இப்போ ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய ஒரு பாட்டு வந்து ரெடியாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களா சார், அது எந்த மாதிரியான ஒரு பாடலாக வந்துருக்கும்? கண்டிப்பாக அது எப்படி ஒரு ஓப்பனிங் சாங்காக தான் இருக்கும். ஓப்பனிங் சாங்காக தான் இருக்கும். ஏன்னா அப்போ இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு பிரச்சாரத்துக்குலாம் போகிறார் இல்லையா, அதுக்கு பயன்படும். அப்படி எல்லாமே பிளான் தான். இந்த படமே வந்து ஏப்ரலில் முடிஞ்சு, ஏன் ஜனவரியில் கொண்டு வந்திருக்கீங்கன்னா, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் தேதி வந்துடும், எலெக்ஷன் தேதி வந்துடும். எலெக்ஷன் டேட் வந்த பிறகு இந்த படத்தினுடைய மைலேஜ் வந்து நம்ம படத்துக்கு எலெக்ஷனுக்கு யூஸ் ஆகுங்கிறதான் பிளான். எல்லாமே அந்த படத்தை முழுவதுமாக அரசியலுக்கு தான் பயன்படுத்தப்படுறாரு. அதனால தான் ஜெகதீஷ் அவனை ஒரு ப்ரொடியூசரை சேர்த்துருக்காரு. ஒரு ப்ரொடியூசர் நேரடியாக வந்து இவர் அரசியல் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து எப்படி படம் போடுவார், இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். விஜய்க்கு ஒரு பெரிய சம்பளம், ஆர்டிஸ்ட்டுக்கு பெரிய சம்பளம், ஹெச் வினோத்துக்கு பெரிய சம்பளம், அது இல்லாமல் ஒரு வருஷம் படத்தை வந்து முடக்கி வச்சுட்டு வட்டி கொடுத்துட்டு யாருப்பா, அது யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க இல்லையா. ஜனவரியில் ஆரம்பிக்கப்பட்ட படம் அடுத்த ஜனவரியில் வருது. ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 200-300 கோடி ரூபாய் போட்டு முடக்கி வச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு நான் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன், எதாவது ப்ரொடியூசரை ஒத்துக்குவாரா? கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக ஒத்துக்கிற மாட்டார். அப்போ இதை வந்து உள்ளே இருக்கிறாரு, இவர் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னர் மாதிரி உள்ளே இருந்து மற்ற விஷயங்கள்லாம் ஒரு மியூச்சுவலில் பண்ணி இந்த படத்தை பண்ணுறாங்க. இதுதான் உண்மை. எல்லோரும் கேவியன் தான். கேவியன் ஒரு ப்ரொடியூசர் இருந்தாலும் விஜய் ஒரு ப்ரொடியூசர், அது வேறு பேரில் பண்ணுறாரு. அதனால தான் ஒரு வருஷத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு வட்டியில் எவ்வளோ ஆச்சு. அப்போ அவர் சொல்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு இருக்காங்க. படத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம், படம் வந்து இப்போ இந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கும்போது மக்கள் மத்தியில் இப்போது இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரு சின்ன அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அவங்க மத்தியில் இந்த ஜனநாயகனுக்கான பார்வை வந்து எப்படி இருக்குது? இல்லை, இந்த இன்சிடென்ட் நடக்காமல் இருந்துச்சுன்னா ஜனநாயகனுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்திருக்கும். ஆளும் கட்சி எதிர்கட்சி எல்லாரும் பார்த்துருப்பாங்க, என்ன சொல்லியிருக்கிறார் படத்தில், என்ன மாதிரியான ஒரு விஷயம் இருக்க போகுது, என்ன எந்த பொலிட்டிக்கல் அட்டாக் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு இதாக இருக்கும். இந்த இன்சிடென்ட் வந்த பிறகு அந்த ஃபுட்டேஜ் பயன்படுத்தியிருக்கிறாங்க, பிஸ்னஸ் சரியாகலை, இந்த இன்சிடென்ட் எல்லாம் சேர்ந்து படத்துக்கு ஒரு சின்ன ஒரு இது. ஆனால் அந்த ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி இருக்கும் படத்துக்கு. இப்போ வரைக்குமே இருக்குது. அவங்க ஒன்றும் கண்ண மூடி ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்கள பற்றி பிரச்சனைங்க இல்லை. இந்த காமன் ஆடியன்ஸ் போகிறது தான் கொஞ்சம் ஆசிலேஷனாக இருக்கும்.
இல்லை அது பொங்கல் ஹாலிடேஸு ஒரு 3-4 நாள் வரும். எல்லாருமே வந்து ட்ராவலில் இருப்பாங்க. அவங்க சொந்த ஊருக்கு போவாங்க, அங்கங்கே ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பாங்க, ஃபேமிலியோடு இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி ட்ராவலில் இருந்திருப்பாங்க. அது வந்து அந்த நேரம் தேட்டருக்கு அலாட் பண்ணி போவாங்களா அப்படிங்கிறதுலாம் ஒரு ஒரு சின்ன ஒரு சிக்கல் தான். இப்போ அதே நிலையில தான் வந்து பராசக்தியும் பொங்கலுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. வேற எதுவும் படங்கள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை பராசக்தியும் பேக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இல்லை, பராசக்தி படம் முடிய போகுது. கண்டிப்பாக இன்னொரு 10 நாளில் படம் ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிருச்சு. பராசக்தி அவங்க பிளான் பண்ண மாதிரி பொங்கலுக்கு வந்துடுது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓடிடி தான் கொஞ்சம் பிஸ்னஸ் ஆகலைன்றாங்க. ஓடிடி நிறுவனங்கள் வந்து ஒரு ஹிந்தி எதிர்ப்பை மையப்படுத்தப்பட்ட ஒரு கதை. இந்த கதையே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை, ஒரு உண்மை கதை, உண்மையாக நடந்த ஒரு கதை. இந்தி எதிர்ப்புக்காக போராடி உயிர் தியாகம் செஞ்ச ஒரு மொழிப்போர் தியாகியினுடைய பயோபிக் தான் அந்த கதை. அந்த மொழிப்போர் தியாகியை தான் சிவகார்த்திகேயன் நடிக்கிறார். என்ன செய்கிறார் அப்படின்னா, அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரையை சாப்பிட்டு ஒரு போராட்ட களத்தில் போய் நின்று உடம்புக்கு தீ வச்சுக்கிறார். இந்த தீ வந்து இந்திய எதிர்ப்புக்கு ஒரு அணையாத நெருப்பாக எரியணும் அப்படின்னு ஒரு கல்லூரி மாணவர், அந்த கல்லூரி மாணவர் கேரக்டர் தான் ராஜேந்திரன் நினைக்கிறேன், அவருடைய பேரில் தான் நடிக்கிறார். அதாவது அந்த காலகட்டங்களில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் பெருசாக பற்றி எரிஞ்சு நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு அவங்க போட்ட விதை தான் நம்ம இருமொழி கொள்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இந்தி ஒன்றும் உள்ள வராமல் இருக்குது. அப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு போராட்டம், மொழிப்போர் போராட்டம். அந்த போராட்டத்தில் நடந்த ஒருவருடைய தியாகம் தான் இந்த கதை. அதை தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. படம் வர்றப்போ ஒரு பெரிய அதிர்வலிகளை உண்டு பண்ணும். கண்டிப்பாக சென்சார் எப்படி அதில் அலோவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது வேறு இருக்குது. சென்சார் பிரச்சனை நிறையா இருக்குது. ஏன்னா நிறையா இந்திய எதிர்ப்பான விஷயங்கள்லாம் இருக்கும். சென்சார் போர்ட்லேயே இப்போ நிறைய இந்த தானே ஆகிப்போச்சு அந்த கார்டுலேயும். அப்படிங்கும்போது எப்படி சென்சார் கொடுக்க போகிறாங்க, சென்சாரில் எத்தனை கட்டு வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கும் ஒரு சிக்கல் இருக்கு தான் செய்யுது. ஸோ அந்த படம் ஒரு எதிர்பார்க்கலாமா? எத்தனை பர்சன்டேஜ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இல்லை, அவங்க வர்றதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்க்குறாங்க. சென்சார்னு ஒன்று இருக்குல்ல, சென்சாரில் அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலையே. அவங்க கையில் இல்லை, அவங்க கைக்கு போயிடுச்சுன்னா படத்தை பார்த்துட்டு மொத்தமாகவே படம் வந்து ஒரு இது மாதிரி இருக்குது. படத்தை வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பிரிவினை உண்டு பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு மொழியை தாக்குற மாதிரி இருக்குது. அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் இவங்க சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. படத்தை கடை எடுத்து முடிச்சுட்டாங்க. படமே முடிய போது. நம்ம அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறப்ப கூட படம் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும். ஆனால் வந்து சென்சாருக்கு போகிறப்ப தான் இருக்குது சிக்கல். ஆப்பே அங்கே தான் இருக்குது. சப்போஸ் சென்சார் தாண்டி வந்துருச்சு அப்படின்னா அந்த படமும் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக அமையலாம் ஜனநாயகனுக்கு. ஆனால் ரெண்டு போட்டி தான், வேறு அட்வான்டேஜ்லாம் கிடையாது. ரெண்டு படத்துக்கும் உண்டான போட்டி தான். இது ஒரு அரசியலை, இந்திய எதிர்ப்பு அரசியலை பேசக்கூடிய படம். இது விஜயினுடைய அரசியலை பேசுகிற படம். இந்த பொங்கல் வந்து அரசியல் பொங்கல் தான். ரெண்டு பேருக்கும் ரெண்டு தலைப்பில் வரப்பாங்க. என்டர்டைன்மெண்ட் படம் கிடையாது. எப்பவுமே ஃபெஸ்டிவலில் என்டர்டைன்மெண்ட் படங்கள் ஓடும். இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க அரசியல் படம். இந்த படம் ஒரு பெண்களுக்காக, ஒரு பழங்குடியின மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு ஜனநாயகன் அவர் இருக்கிறாரு. இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் வந்து மொழிக்காக போராடக்கூடிய ஒரு தியாகியாக இவர் இருக்கிறாரு. அப்போ ரெண்டும் வந்து நிற்க போகுது. இந்த பொங்கல் வந்து அரசியல் பொங்கல் தான், அரிசி பொங்கல் கிடையாது, இது அரசியல் பொங்கல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வேறு எதுவும் படங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? பெரிய தலைகள் வேறு சின்ன படங்கள் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் தேட்டர் தான் பெரிய பிரச்சனை. ரெண்டுமே வந்து பெரிய படம். பராசக்தி சரி, இதுவும் பெரிய படம். அப்படிங்கும்போது 1200 1300 தேட்டர் தான். ரெண்டு பேரும் ஈக்குவலாக பிரிச்சுக்கிடுவாங்க. பெருசாக வந்து அதில் போகிறதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது சின்ன படங்கள் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த பொங்கல் யாருக்கான பொங்கல் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேருமே வருவாங்களாங்கிறது கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருக்குது. ஆமாம், ரெண்டு பேருக்குமே சிக்கல் இருக்குது. ஆமாம், இவருக்கு பிஸ்னஸ் சைடில் சிக்கல் இருக்குது, இவருக்கு சென்சார் சைடில் சிக்கல் இருக்குது. அது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம். பல சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்து மிக்க நன்றி சார்.